ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து அதை வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோ கீழே வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். த்ரோனா அகாடமி தான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் உள்ளதான் நான் எல்லாமே பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிகினராக இருக்கிறவங்க எப்படி நாங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுமா, டெஸ்ட்டு பேட்ச் இப்போயே ஜாயின் பண்ணணுமா, அந்த மாதிரி கேட்குறீங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னா, இன்னும் 3 மாதம் தான் நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ படித்து இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுனா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 மாதம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒதுக்கிக்கோங்க. கடைசி 3வது மாதம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அந்த 3 மணி நேரம் எப்படி நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண தெரியும். அதனால் நான் இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். பிகினராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு 2 மாதத்த படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும், நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த 2 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த 2 மாதம் நீங்கள் படிக்கிறதுக்கும், 1 மாதம் ரிவிஷனுக்கும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும். நம்மளை பார்த்து 4 பேர் பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும், சரிங்களா? அதை மனசில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. உங்களால் படித்து முடிக்க முடியும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து டெஸ்ட்டு பேட்சுமே கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் கொஸ்டின் பேங்க் கொடுக்க முடிஞ்சால் அவங்களுக்கு கொடுக்குறேன். என்னாலையும் படிக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்குது. பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ஒர்க்குக்கும் போயிட்டு என்னால் கொஸ்டின் பேப்பர் எதுவுமே இது பண்ண முடியல. அதனால் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து கொஸ்டின் பேப்பர் போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி படிச்சுட்டேன், பாதி முடிச்சுட்டேன், இப்போ தான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி சார் வந்து இப்போ ஃப்ரீயாக யூடியூப்லேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இதையும் ஃபாலோ பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணி 2யுமே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணி இப்போ படித்தா தான் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி நம்ம வந்து யாருக்காக நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள ஃபஸ்ட்டு மனசில் நினச்சிக்கோங்க. நம்மளை வந்து நம்ம படிக்கணும்னு நினச்சோன்னா நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் இன்னொருத்தவங்க கஷ்டம் நம்ம யாருக்காக அவங்க கஷ்டத்தை போக்கணும்னு படிக்கிறோமோ அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் வந்து ஜெயிக்க முடியும். நம்ம கான்சன்ட்ரேட்டாக படிக்கவும் முடியும், சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வந்து டெலிகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து நீங்கள் பிடிஎஃப் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் படிங்க. உங்களால் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க முடிஞ்சால் 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. அப்படி படிக்க முடியல அப்படின்னா உங்களால் எவ்வளோ டைம் ஒதுக்கி படிக்க முடியுதோ படிங்க. படிக்கிறது இப்போ பிரச்சனை இல்லை. படிக்கணுன்ட்டு சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போயிடாதீங்க. அது வந்து படித்ததுக்கும் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். நீங்கள் கொஞ்சமாக படித்தாலும் நிறைவாக படிங்க, சரிங்களா? அப்படின்னா தான் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு தடவை படித்தாலும் நல்லா படிக்கணும். அப்படின்னா தான் இன்னொரு தடவை சும்மா பார்த்துட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து தெரிகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்படி இல்லை, சும்மா ஏனே தானேன்னு படிச்சுட்டு போனோம்னா 2வது நம்ம படிக்கும்போது அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால் படிக்கும்போதே நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கடகடன்னு நம்ம அந்த 1 மாதத்துல கடகடன்னு எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3/4 பாடம் நம்மளால் எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வந்து வச்சிருக்கவே முடியாது. அது கண்டிப்பாக யாராலையும் முடியாது. ஒன்று இல்லாட்டா ஒன்று மறந்து தான் போகும். அதனால் நீங்கள் பாதி படித்தாலும் இல்லை 3/4 படித்தாலும் நல்லா தெறவா படிச்சுக்கோங்க. எவ்வளோ படிக்க முடியுதோ அதை நிறைவா படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளால் வந்து அதை வந்து மறக்காமல் நம்ம மைண்டால் வச்சுருக்க முடியும். நிறைய குப்பை மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குப்பை வந்து எதுக்குமே உதவாது, சரிங்களா? அதனால் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. இதுதான் என்னோட இதே சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். படிக்கணும் எல்லா சிலபஸையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போனேன். ஆனால் அந்த படித்ததுக்கே எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு, சரிங்களா? போன தடவை நான் அப்படித்தான் பண்ணி தான் நான் எக்ஸாம் வந்து இது பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் அப்பயே நான் வந்து முடிச்சிருப்பேன்.
அதனால நான் என்னோட அனுபவத்தில நான் வந்து சொல்றேன். எவ்வளோ படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால படிச்சுக்கோங்க. இதுவரைக்கும் என்ன வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.